வணக்கம். உங்கள் கோவிந்தா ஜார்ஜியா ரகவி சார்பா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறோம்னா, எம்பிபிஎஸ் சீட் அடிச்சே தீரணும் சார் அப்படின்லாம் இருக்காங்கல்ல. வாங்கியே தீரணும் சார். ஆனா மார்க் வராது சார். ஆனா இந்த வருஷமே நாங்க எம்பிபிஎஸ்க்கு ஜாயின் பண்ணணும்ன்றாங்கல்ல. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன சார் சொல்றீங்க கேட்டீங்களா? மார்க் கம்மி இருந்தாலும் நான் வந்து எம்பிபிஎஸ் இந்த வருஷம் ஜாயின் பண்ணிடணும். பணத்த பத்தி பிரச்சனை இல்ல சார். ஆனாலும் நான் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இல்லையா? அவங்களுக்கு நெறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கு. சப்போஸ் அந்த மாரி தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறதுக்கு பணம் அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியல. ஆனா நான் செலவு பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால இருக்கக்கூடிய கரிக்குலமு, இந்தியால இருக்கக்கூடிய ஃபேக்கல்டீஸ், இந்தியால வந்து பாத்தீங்கன்னா என்எம்சி சொல்லக்கூடிய 2021 நார்ம்ஸ ஃபில் அப் பண்ற ஒரு அருமையான காலேஜ் வெளிநாட்டு காலேஜ். என்ன அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னதான் சார் காலேஜ் சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. Hey guys, I'm Roshan Safiha, currently doing my pre-final year in KPV Government Medical College. நான் NEET 2022 தான் கிளியர் பண்ணேன். எனக்கு NEET கிளியர் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது ஆர்ஜிஆர் அகாடமி தான். அண்ட் எனக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு வரவே வராது. என்னோட கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கும், என்னால் NEET கிளியர் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம். பட் ஆஃப்டர் ஜாயினிங் ஆர்ஜிஆர் அகாடமி ஐ காட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டீச்சர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன டவுட் எப்போ கேட்டாலும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்து சொல்லி கொடுக்குறனால எந்த ஒரு கஷ்டமும் நான் வந்து ஃபீல் பண்ணல. பயாலஜி, கெமிஸ்ட்ரி அதுலேயும் நிறைய மார்க் டெஸ்ட் வச்சனால கடைசி நேரத்தில் என்னோட ஸ்கோர் நல்லாவே பூஸ்ட் ஆச்சு. என்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்ஜிஆர் அகாடமிக்கு தான். அண்ட் ஆர்ஜிஆர் சாரும் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்னால் நீட் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலே கண்டிப்பாக முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கம் ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. பாய். அப்ராட்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அருமையா உங்களுக்கு கைட் பண்ணி ஆர்ஜிஆர் உங்களுக்கு கரெக்டா எடுத்துட்டு போய் அங்க விட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் 5.5 வருஷம் முடிச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு திருப்பி இங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் எழுதி கிளியர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறோம். ரைட். உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபில்அப் பண்ணுங்க. எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. காலேஜ் பத்தி போயிடலாமா? என்ன சார் அந்த மாதிரியான காலேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ரைட். அந்த மாதிரி பாக்குறப்ப நம்ம 2021ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்எம்சி வந்து சில நார்ம்ஸ் கொடுத்தாங்க. வெளிநாடு நீங்க போய் படிக்கிறது தப்பு இல்ல. ஆனா வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி வந்து என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணி இருக்கணும் அப்படின்றாங்க. ரைட்டா? நீட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னா என்னன்னா திருப்பியும் இங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நீங்க அந்த ஊர்லயே இருக்கீங்க இல்ல படிச்சு முடிச்சு எங்கன்னா போய் இந்தியா தவிர வேற எங்கன்னா பண்ணணும்னா நீட் தேவையில்லை. அப்ப வெளிநாடு போகணும் அப்படின்றவங்களுக்கு நீட் தேவையா அப்படின்னா திருப்பியும் இங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா தேவை. பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில பேர்லாம் சர்டிபிகேட்டுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் எனக்கு டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கிடைச்சா போதும், நான் டாக்டர் மாப்பிள்ளையை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்றவங்களுக்கு எல்லாம் திரும்பி வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் வந்து ஜம்முன்னு இந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து படிக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இங்க வந்து படிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றப்ப இங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமம் பண்றாங்க அப்படின்னா அங்க படிக்கிறதுக்கும் இங்க படிக்கிறதுக்கும் வேரியேஷன் இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பாஸ் அப்படின்னு ஒரு காலேஜ். இந்த காலேஜ்ல தான் நம்ம வந்து திகோர்ல இருக்கு. இந்த காலேஜுக்கான அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு. 1999ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ். பட் நம்ம சொல்லக்கூடிய அன்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் ஆஃப் மெடிசன் எம்பிபிஎஸ் பண்றோம் இல்லையா? இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே எய்ம்ஸ் சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திகோர்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. 4.5 இயர்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க? காலேஜ் 4.5 இயர்ஸ். 1 இயர் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அங்கேயும் இன்டர்ன்ஷிப். ரைட்டா? அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது இங்க என்ன சப்ஜெக்ட் 19 சப்ஜெக்ட் கத்துக்கிறாங்க அதே தான் 19 சப்ஜெக்ட். இதெல்லாம் எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா திமோர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தீவு. இதுல கரிபியன் தீவு கூட இருந்தது. பட் இப்ப வந்து பிரிஞ்சு தனிநாடா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் ஆட்கள் என்ன பண்றாங்க? இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கல. வெளியூர்ல படிச்சுட்டு வந்து திருப்பியும் வரப்ப இங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு சில என்எம்சி நார்ம்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணல. நீங்க எந்த கண்ட்ரி எடுத்தாலும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து வெளியூர்ல போறாங்க. பட் நார்ம்ஸ் என்னன்னா அங்க அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒண்ணு வைப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அது வாங்கணும் அப்படின்றப்ப சில பேர் என்ன சொல்றாங்க? கொடுக்கறது இல்ல. ரெண்டாவது பிஜி முடிச்சாதான் கொடுக்கணும்ன்றாங்க. அப்ப பிஜி முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் வாங்கணும்னா 9 வருஷம் ஆயிடும். திருப்பி இங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது? 10 வருஷத்துல நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாமோ இல்ல எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸோ கிளியர் பண்ணணும். அப்ப அந்த நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒரே ஒரு கண்ட்ரில என்ன பண்ணாங்க?
சரி ஓகே இந்தியால வந்து புதுசா இருக்கு. நம்ம இந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம மக்களும் திருப்பி வந்து படிக்கணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் எடுத்து, அங்க இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டில வந்து டை அப் பண்ணி என்ன பண்றாங்க, இங்க என்ன சிஸ்டம் இருக்கோ அத அப்படியே அடாப்ட் பண்ணி அங்கேயும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் முடிச்சு, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க. செகண்ட் இயர்க்கான அட்மிஷன் நடக்குது. அந்த மாரி ஐடியா இருக்கு. உங்களுக்கும் இந்தியன் சிலபஸ்ல படிக்கணும். படிச்சு முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா, 2வது இப்ப சொன்னேன்ல, அங்க வந்து சர்டிபிகேட் குடுக்கணும் அப்டின்னா, இங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் போய் எஸ்டாப்லிஷ் பண்றப்ப, அந்த கவர்ன்மெண்ட் கூட பேசி கிளியரா வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. இது படிச்சு முடிச்சதுமே, தே ஆர் கிவிங் த லைசென்ஸ். தேர் இஸ் நோ எனி அதர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க, லைசென்ஸ் குடுக்குறாங்க. அப்ப உடனே நீங்க இங்க வந்து திருப்பியும் பிராக்டிஸ் பண்றதுக்கு, எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்எம்சி சொல்ற மாரி 54 மந்த்ஸ் மினிமம் அதுவும் முடிச்சிடுறாங்க. அங்க வந்து லைசென்ஸ் வந்து சர்டிபிகேட் வாங்கணும். அதுவும் குடுத்துறாங்க. அங்க 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுவும் வந்து ஓகே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ சேம் கிளைமேட்டிக் கண்டிஷன் இங்கேயும் இந்தியாலயும் அப்படின்றப்ப அங்கேயும் டிசீசஸ் ஒரே மாதிரி இருக்கு. இங்கேயும் ஒரே டிசீசஸ் இருக்கு. அதே மாதிரி டிசீசஸ் இருக்கக்கூடியதான் என்ன பண்றாங்க பசங்க எல்லாம் வந்து கத்துக்கிறாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து சேம் எக்ஸ்போஷர் அங்கேயும் இங்கேயும் சேமா இருக்கனால அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ஈஸி அப்படின்ற மாதிரி இங்க வந்து இருக்கு. அதனால நீங்க இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியன் கரிக்குலம், 2வது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள். இங்க வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் நீங்க படிச்சீங்கன்னா 6 லட்சம் 8 லட்சம் எப்படி ஆகுதோ அதே ஃபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 lakhsலயே வருஷத்துக்கு பே பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த திமோர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் அன்பாஸ் வந்து குடுக்குறாங்க நம்மளுக்கு. ரைட்டா? அதே போல நோ லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் ரிக்வயர்டு. ஏன்னா டைரக்டா படிச்சு முடிச்சதுமே எப்படி இங்க ஒரு லைசன்ஸ் குடுக்குறாங்களோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கிவிங் லைசன்ஸ். தென் கிளைமேட்டிக் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி சேம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன். ஃபுல்ஃபில்ஸ் 100% என்எம்சி நார்ம்ஸ். நான் சொன்ன மாதிரி என்எம்சி என்ன சொல்றாங்க, இங்க 54 மந்த்ஸ் படிக்கணும்ன்ற மாதிரி அங்கே 54 மந்த்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் வந்து ஓகே. இந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். அங்கேயே போய் நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணாம அங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. இங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி அங்க 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்ன்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா 100% பண்றாங்க. இந்தியன் ஃபேக்கல்டிங்க ஆர்ஜிஆர்ல ஒர்க் பண்ண ஒரு ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்னங்க வேணும் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு? ஆர்ஜிஆர்ல ஏற்கனவே இருந்தாரு. அந்த ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா இஸ் டேக்கிங் கிளாஸ் டே. ரைட்டா? அப்ப ஒரு அத்தன்டிக் ப்ரூஃப் அங்க இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, ஆமா இங்க இந்த பசங்க எங்க கிளாஸ் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, காலேஜ் எல்லாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார். அப்ப நம்ம இதுல வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்க இருந்து அனுப்புறவங்களுக்கு நம்ம ஃபேக்கல்டி நிறைய தெரியும். அங்க போனாங்களே அங்க பாத்துப்பாங்க. ரைட்டா? அவரும் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தென் சிட்டிசன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அருமையா இருக்கு. தென் ஹாஸ்டல் ஃபுட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் அங்க ஹாஸ்டல்லையும் ஃபுட்டையும் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து அங்க கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க டிலே பண்ண வேண்டாம். மார்க் யாருக்கு கம்மி வருதுன்னு நினைக்கிறீங்களோ இது இமிடியேட்டா போன் அடிங்க. 9176752121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுடைய 12th மார்க் என்ன, 10th மார்க் என்ன, 11th மார்க் என்ன, பாஸ்போர்ட் இருக்கா, பாஸ்போர்ட் இல்லையா, ரைட்டா, நீட்ல எவ்வளவு ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அப்பாவோட நம்பர், உங்களுடைய நம்பர், இது எல்லாத்தையும் எனக்கு உடனே கம்யூனிகேட் பண்ணி அப்ளிகேஷனை வந்து நீங்க வந்து இமிடியேட்டா வேணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா $200 வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். $1400 ரெஜிஸ்ட்ரேஷன். இதை நீங்க பண்ணதுமே உங்களுக்கு இமிடியேட்டா காலேஜ்ல இருந்து அட்மிஷனுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருவோம். லெட்டர் கொடுத்ததுமே நீங்க வந்து அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். இதுக்கு என்ன புக்ஸ் வாங்கணும் இது எல்லாமே உங்களுக்கு புக்ஸுக்கு அந்த யூனிஃபார்ம் ஃபீ, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் பெர் மந்த் பாத்தீங்கன்னா $250 to $275 வரைக்கும் வருது. தென் புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்க்கு வந்து $35,000 வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்டேஷன், விஸ்டா, டிக்கெட் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மணில 1,50,000 நீங்க பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் வந்து $3,000. செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா $3,000. இவ்வளவுதான் டோட்டல் பேமெண்ட் உங்களுக்கு வருது. இமிடியேட்டா ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுக்கணும், ரிப்போர்ட் எடுக்கணும், பாஸ்போர்ட் இல்லைன்னா பாஸ்போர்ட் எடுக்கணும். உங்களுக்கு மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லைன்னா இமிடியேட்டா பாஸ்போர்ட் நம்ம எடுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறோம். 2வது சார் 6 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் எனக்கு கவர்மெண்ட்ல வந்து பேங்க்ல லோன் கொடுப்பாங்கன்னா எஸ், இந்த உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கொடுத்தமே நீங்க இமிடியேட்டா உங்களுடைய பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி பேங்க் லோன் வாங்குறதுக்கும் நீங்க வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறமா கூட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இமிடியேட்டா உங்களுக்கு காலேஜ்ல இருந்து என்ன கொடுத்துறாங்க, அட்மிஷன் லெட்டர் கொடுத்துறாங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபீயும் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் பே பண்ணது உங்களுக்கு உடனடியே கொடுத்துருவாங்க. நீங்க லோன் ப்ராசஸ்க்கும் நீங்க போயிடலாம். தென் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், 10th 11th 12th மார்க் ஷீட் வேணும், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வேணும், லிவிங் சர்டிபிகேட் வேணும், தென் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணும், நீட்டோட ஹால் டிக்கெட், ஏற்கனவே இப்போ நம்ம போட்டு போல அட்மிட் கார்டு, அது நம்மளுக்கு மார்க் வந்ததுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், பர்த் சர்டிபிகேட்,
போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும். ஏன்னா வெளிநாடு போகணும்னா அது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும். மெடிக்கல் ரிப்போர்ட் அண்ட் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நம்ம வாங்கணும். பினான்சியல் அஃபிடவிட் வித் லாஸ்ட் 3 months வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். தென் 20 numbers ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் உங்களுக்கு தேவை இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா 10 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் புக் வித் ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு 10, நார்மல்ல வந்து பாத்தீங்கன்னா 20 போட்டோவும் வித் ரெட் பேக்ரவுண்ட்ல 20, ஒயிட் பேக்ரவுண்ட்ல 10 போட்டோவும், உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டோட நீங்க வந்து நேரடியா எங்களை பாத்தீங்கன்னா இப்படியா அட்மிஷன் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ரைட்டா? நீங்க எடுத்துட்டு வர வேண்டியது நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும். 4 வருஷம் கோர்ஸ் சிமிலர் டு இந்தியா என்எம்சி நார்ம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுது. லைசன்ஸ் டு பிராக்டிஸ் வித்வுட் ஸ்கிரீனிங் எக்ஸாம்ஸ். ஏன்னா நீங்க அங்க போயிட்டு ஸ்கிரீனிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் இல்லாம லைசன்ஸ் வந்து கோர்ஸ் முடிச்சதுமே கொடுத்துருவாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளினிக்கல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 400 பெட்டட் இருக்கக்கூடிய நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரைட்டா? அதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் கலெக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். மினிஸ்ட்ரியில இருந்து கன்சர்ன் வாங்குற விஷயம் எல்லாம் நாங்க அத்தன்டிகேஷன் ப்ரூஃப் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துப்போம். ரைட்டா? பிளைட் டிக்கெட், அப்புறமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசிஸ்டன்ட், ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் டிராப், இது எல்லாமே நம்ம ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஃபாரின் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அசிஸ்டன்ட், ஏன்னா டாலர்ல தான் வாங்குறோம் அப்படின்றதுனால அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே ஃபுல்லா வந்து ஆர்ஜிஆர் அகாடமில இருந்து பண்ணிடுறோம். இது அந்த ஆத்தரைஸ்டு ஏஜென்சி ஃபார் அன்பாஸ். ரைட்டா? அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா இமிடியேட்டா நீங்க ஆபீஸ்க்கு நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளவு சொன்னேன் அந்த $200 plus $1,400 இது ரெண்டுத்தையும் நீங்க $1,600 நீங்க இமிடியேட்டா நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம். வெயிட் பண்ண தேவையில்ல, தலைவலி இல்ல, ரிசல்ட் வரணும் நீங்க பார்க்க தேவையில்ல, மண்டே உடச்சல் வேண்டாம், இதெல்லாம் எங்க போய் சீட்டு வாங்குறது, நான் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ரெடி. ஃபில் பண்ணி என்ன பண்ணணும், ஜாயின் பண்ண வேண்டியதான். ரைட்டா? நான் சொன்ன மாதிரி 200 plus $1,600 இமிடியேட்டா நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா பே பண்ணி நம்ம சர்டிபிகேட் வாங்கிடலாம். $3,000 வந்து எதுக்கு, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அங்க போயிட்டு கூட நீங்க பே பண்ணிக்கலாம். $3,000 மொத்தமா பே பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இமிடியேட்டா போறதுக்கு வரதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா புக் பண்ணணும். நீங்க குரூப்பா தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க போவாங்க. இது எல்லாத்தையும் இந்த ப்ராசஸ் எல்லாமே இங்கேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கான சென்ட்ரல் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க இங்க இருந்தே நம்ம இந்த யூனிவர்சிட்டிக்கான ஆபீஸ் இருக்கு தேனாம்பேட்ல. நம்ம இமிடியேட்டா அங்க போயிட்டு உங்களுடைய லெட்டர் ப்ராசஸ் வாங்கிட்டு அடுத்த ஸ்டெப் பேங்க் லோன் வேணாலும் ப்ராசஸ் பண்ணிடலாம். ரைட்டா? இல்ல பாஸ்போர்ட் இல்லைனாலும் அப்ளை பண்றதுக்கு இங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ரைட்? கால் பண்ணுங்க 9176752121. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. வித் நீட் ஸ்கோர், வித்வுட் நீட் ஸ்கோர் ஆல்சோ இட்ஸ் பாசிபிள். அங்கே போய் நான் எங்கன்னா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன், இந்தியா வரல அப்படின்னா நீங்க நீட் ஸ்கோர் இல்லாம கூட நீங்க போலாம். பாஸோ ஃபைலோ இல்ல நான் நீட்டே எழுதலன்னா கூட யூ கேன் கோ. ஓகே, தேங்க்யூ.